திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் மூன்றாம் ரகசியம். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியைப் போலே. சாமி, இதுவும் ஒரு கண்ணன் கதைதான் என்று அந்த சின்ன பெண் கூற ஆரம்பித்தாள். கண்ணன் தினமும் தன் தோழர்களுடன் மாடு மேய்க்க செல்வான். அவன் செல்லும் இடம் காடு. அங்கேதான் மாடுகளுக்கு புல் கிடைக்கும். ஒரு நாள் நடுப்பகல், அது அவர்களுக்கு உணவருந்தும் சமயம். எல்லோரும் அவரவர்களின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த உணவை பகிர்ந்து கொண்டு உணவருந்துவார்கள். டேய், எனக்கு கொஞ்சம் தோசை கொடு, எனக்கு அதிரசம். தயிர் சாதத்திற்கு என் அம்மா ஊறுகாய் வைக்க மறந்து விட்டார்கள், கொஞ்சம் ஊறுகாய் கொடு என்று தினமும் விதம் விதமாக சாப்பிடுவார்கள். எல்லோரும் வழித்து நக்கி சாப்பிட்டு முடித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அன்று பசி தீரவில்லை. இன்னும் பசித்தது. கண்ணா, இன்னும் பசிக்கிறதே என்றார்கள். கண்ணன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கே புகை வருகிறதே, தெரிகிறதா? ஆமாம் ஆமாம் என்றார்கள் சிறுவர்கள். அங்கே யாகம் நடக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே உணவு கிடைக்கும், போய் கேளுங்கள். கேட்டால் கொடுப்பார்களா என்றான் ஒருவன் சந்தேகமாக. அந்தணர்கள் கோபக்காரர்கள் ஆயிற்றே என்றான் இன்னொருவன். ஏன் கொடுக்காமல்? கண்ணன் தான் அனுப்பினான் என்று கூறுங்கள், கொடுப்பார்கள் என்றான் கண்ணன். சிறுவர்கள் ஓட்டமாக ஓடினார்கள். அங்கே கண்ணன் கூறியது போல அந்தணர்கள் யாகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஐயா, எங்களுக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்றார்கள். அந்தணர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. தயங்கியபடி கண்ணன் அனுப்பினான், உணவு வேண்டும் என்றார்கள். அந்தணர்கள் ஸ்வாஹா ஸ்வாஹா என்று யாகம் செய்வதிலேயே குறியாக இருந்தார்கள். சிறுவர்களை லட்சியம் செய்யவில்லை. அந்தணர்களுக்கு காது கேட்கவில்லை என்று நினைத்து சிறுவர்கள் யாகசாலை அருகில் சென்றார்கள். அப்போது ஒரு அந்தணர் தள்ளி போங்கள் என்று கையிலிருந்த கரண்டியை உயர்த்தினார். சிறுவர்கள் பயந்து கொண்டு ஏமாற்றத்துடன் கண்ணனிடம் ஓடி வந்து நடந்ததை கூறினார்கள். கண்ணன் வழக்கம் போல புன்சிரிப்புடன், கவலை வேண்டாம், வேதம் படித்த அந்தணர்களின் மனைவிமார்களிடம் கேளுங்கள். அதில் ஒரு சிறுவன் தரவில்லை என்றால் கண்ணன் கேட்டதாக சொல்ல வேண்டும், சரிதானே கண்ணா என்றான் நமட்டு சிரிப்புடன். மீண்டும் சிறுவர்கள் ஓடினார்கள். யாகம் நடப்பதால் அந்தணர்களின் மனைவியர்கள் வீட்டின் உள்ளேயே இருந்தார்கள். அவர்கள் இல்ல வாசல் கதவை தட்டிய சிறுவர்கள், பசிக்கிறது, உணவு வேண்டும், கண்ணன் அனுப்பினான் என்றார்கள். போன கதையில் விதுரர் போல எல்லோரும் பரபரப்பாகிவிட்டார்கள். யாகத்திற்கு சமைத்து வைத்த விதவிதமான இனிப்பு, பலகாரம், தயிர், பால் என்று எல்லாவற்றையும் எடுத்து வந்தார்கள். பெரிய சிறிய பானை நிறைய உணவுகளை நிரப்பினார்கள். குண்டாக இருக்கும் சிறுவர்கள் தலையில் பெரிய பானை, ஒல்லியாக இருக்கும் சிறுவர்கள் தலையில் சின்ன பானை என்று ஏற்றினார்கள். சில சிறுவர்கள் தலையில் 2 பானைகள் கூட இருந்தது. பலகார வாசனையால் நாக்கில் எச்சில் ஊறியது. சீக்கிரம் சீக்கிரம், கண்ணன் காத்து கொண்டிருப்பான் என்று எல்லோரும் புறப்பட்டார்கள். இல்லத்தை விட்டு வெளியே வந்தபோது அந்தணர்கள் யாகசாலையை விட்டு யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று சத்தம் போட்டார்கள். சிறுவர்கள் சோகமாக பெண்மணிகளை பார்த்தார்கள். பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எல்லோரும் கண்ணனை பார்க்க செல்லும் ஆர்வத்தால் கணவனின் பேச்சை கேட்காமல் அவர்களை மீறி சென்றார்கள். சிறுவர்கள் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி மீண்டு வந்தது. உணவு சிந்த ஓடினார்கள் எல்லோரும். பெண்மணிகள் கண்ணனை பார்த்தபோது ஆனந்தப்பட்டார்கள். பரபரப்பாகி தாங்கள் கொண்டு வந்த உணவை எல்லாம் கண்ணனுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள். கண்ணா, லட்டு என்றார் ஒரு பெண். இன்னொருவர் வெண்ணெய் என்றால். இன்னொருத்தி வெல்லத்துடன் வெண்ணெய் சாப்பிடு என்றால். சிறுவர்கள் எதை சாப்பிடுவது எதை விடுவது என்று குழம்பியபடியே சாப்பிட்டார்கள். கண்ணன் மகிழ்ந்து, உணவு ருசியாக இருந்தது, நேரமாகிறது, நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், யாகசாலையில் உங்கள் கணவன்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்றான். கணவரின் வார்த்தையை மீறி நாங்கள் இங்கே உனக்காக ஓடி வந்தோம். மீண்டும் சென்றால் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்களா என்றாள் ஒரு பெண். நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கண்ணன் சமாதானம் செய்தான். இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்கிறது கண்ணா என்றார்கள் அந்த பெண்மணிகள். பயப்படாதீர்கள், என்னை நினைத்து கொள்ளுங்கள், பயம் போய்விடும், நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என்றான் கண்ணன். பெண்மணிகளும் கண்ணனை விட்டு பிரிகிறோமே என்று மெதுவாக நடந்து சென்றார்கள். யாகசாலையில் கண்ணன் கூறியது போல அந்தணர்கள் கோபப்படாமல் தங்கள் மனைவிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த அந்தணர்களில் ஒருவர் மட்டும் கொடூர முரடன்.
தன் மனைவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை நிறுத்தினாள். அட பாவமே, அவளுக்கு என்ன ஆயிற்று என்றார் ராமானுஜர். அந்த பெண்மணி சற்றும் கலங்கவில்லை. அவள் உள்ளம் முழுவதும் கண்ணனே என்றிருந்தாள். அப்படியே கண்ணனை நினைத்து தன் உயிரை விட்டாள். அந்த பெண்ணை போல கண்ணனை நினைத்து உயிரை விட்ட அந்த உயர்ந்த பக்தி எனக்கு இல்லையே. அதனால் தான் இந்த ஊரை விட்டு போகிறேன். பெண்ணே, உன் வேகத்தையும் அவசரத்தையும் பார்த்தால் நீ பத்த விலோச்சனமே போய்விடுவாய் போலிருக்கிறதே என்றார் ராமானுஜர். பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள் இதென்ன புது பெயராக இருக்கிறதே என்று குழப்பத்துடன் பார்க்க ராமானுஜர் அந்த பெண் பிள்ளையை பார்த்தாள். அவள் குறிப்பு அறிந்து, இந்த கதை நடந்த இடம் பத்த விலோச்சனம், அதைத்தான் சாமி சொல்றாங்க என்றாள். பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள், அட ஆமாம், ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் இந்த ஊரை பற்றி கூறியிருக்கிறாள், இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது என்றார்கள். ஆண்டாள் பிராட்டி கூறாத விஷயமே இல்லை என்று ராமானுஜர் பெண்ணை பார்த்தபோது அந்த குட்டி பெண் தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. உடையவர் புன்னகையுடன், இன்னொரு கதையா என்றார். 3ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.